உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா போட்டு அவர் அந்த நினைவில் இருந்து இது வரைக்கும் மாறவே இல்லை. அவர் இன்னும் ரசிகர் மன்ற தலைவராகவே தான் இருக்காரே தவிர அவர் தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இத்தனாயிரம் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு நம்ம பொறுப்பா இருக்கிறோம். அந்த கருக்கடையோ அந்த பொறுப்புணர்வோ ஒரு சிறிதும் இல்லாத அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஊர்ல சினிமா ஒரு மிகப்பெரிய போதையாக இருக்கிறது. அந்த போதையில் கவரப்பட்டு நிச்சயமா மாணவர்கள் வருவாங்க. அப்படி வர வைக்கிறதுக்காக தான் சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வர்றார். இல்லைன்னா அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதற்காக அதை பார்த்து மாணவர்கள் அவர் பேசினா, அவர் சிரிச்சா, அவர் திரும்பினா உடனே கைதட்டலும் விசிலும் பறக்கும். இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆயிடுச்சு, அதுக்காக வந்த வரவேற்பு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட வேற முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இது முழுக்க திமுக அரசனுடைய தோல்வியுற்ற திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அத்தனை இருக்கு, நான் சொல்லட்டுமா? எத்தனை கல்லூரியில இது வரைக்கும் 196 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 96 காலேஜ்ல இது வரைக்கும் பிரின்சிபல்ஸ் கிடையாது. தெரியுமா? இந்த உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் எடுத்து சொல்லணும். 96 காலேஜ்ல இது வரைக்கும் கிடையாது. மிச்சம் இருக்கிறதுலயும் இது மாபெரும் ஸ்கேம். 353 ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர்கள் பல இடத்துல ஒரே நேரத்துல வேலை பார்த்திருக்காங்க. இப்ப நீங்க பேப்பர்ல செய்தி பார்த்திருப்பீங்க. பல கல்லூரிகள்ல, பெரிய பெரிய கல்லூரிகள்ல ஒரே நபர் பேர்ல ஒரே நபர் போய் கையெழுத்து போட்டு அந்த பணம் வாங்கியிருக்காரா, சம்பளம் வாங்கியிருப்பாங்களா? எப்படி ஒரு நபர் பல கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல வேலை பார்க்க முடியும்? இது மூலமா உயர்கல்வித்துறை மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறது. இது அக்கிரமம். இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர்ஸ் கூட போட முடியாம 353 ப்ரொஃபசர்ஸ் போட வேண்டியதானே? ஏன் போடல? இந்த ஆட்சி வந்தது, திமுக ஆட்சி. உண்மையிலேயே உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா போட்டு அவர் அந்த நினைவில் இருந்து இது வரைக்கும் மாறவே இல்லை. அவர் இன்னும் ரசிகர் மன்ற தலைவராகவே தான் இருக்காரே தவிர அவர் தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இத்தனாயிரம் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு நம்ம பொறுப்பா இருக்கிறோம். அந்த கருக்கடையோ அந்த பொறுப்புணர்வோ ஒரு சிறிதும் இல்லாத அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இத்தனை விஷயங்களை பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. 17 அம்மா இருக்கிறப்ப 6, அப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் 11, கடைசியா 11 மருத்துவக் கல்லூரி, 67 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நிச்சயமாக 21 பாலிடெக்னிக் காலேஜ், 7.5% என்னமோ 7.5% சொல்றாங்கன்னு இல்ல. அதன் மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4000 அரசு பள்ளியில படிச்ச கிராம பகுதி மாணவர்கள் இன்னைக்கு ஜஸ்டிஸ் கே ராஜன் கமிட்டி சொல்லியிருக்கு. நீட் அதை பத்தி என்னதான், நீட்டுடைய இம்பாக்ட் என்ன, நீட் தேர்வு வந்ததுனால என்ன விதமான இம்பாக்ட் எல்லாம், பாதிப்புகளோ இல்ல நன்மையோ நடந்திருக்குன்னு இன்னைய முதலமைச்சர் ஒரே ஒரு கமிட்டி போட்டார். அந்த கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் என்ன? அந்த கமிட்டி கடைசியா என்ன சொல்லுது? பெருமளவில் அந்த 7.5% முதல்ல டிராப் அவுட்ஸ் நிறைய இருந்தாங்க. நிறைய பேர் ஒரு 300 இருந்ததெல்லாம் 38, இப்படி ரொம்ப குறைஞ்சு போய் கிட்டத்தட்ட 11க்கெல்லாம் வந்துருச்சு அட்மிஷன். ஆனா இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியாருடைய சீரிய சிந்தனையில் வந்தது. அது வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கா ஏறி இருக்கு.